அனைவருக்கும் வணக்கம். தண்ணீரில் விழுந்த தேலை காப்பாற்ற முயற்சிக்கும் முயற்சியிலே தேள் பலமுறை கொட்டிய பிறகும் அதை காப்பாற்றிய அந்த ஒரு ஞானியிடம் எப்படி இதை செய்தீர்கள் என்று கேட்டபோது, அதனுடைய சுபாவம் கொட்டுவது, என்னுடைய சுபாவம் காப்பாற்றுவது என்று சொன்னாரே. என்னையா மைண்ட் செட் இது? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இந்த ஒரு மனப்பக்குவத்தை பெற முடியுமா? சாத்தியமா? முடியும்னா அதை எப்படித்தான் சாத்தியப்படுத்திக் கொள்வது என்பதை விவாதிக்குமாறு நேத்து நம்ம கிருஷ்ணன் கேட்டிருந்தோம். ஹாலிலி மிஸ்ட் இட்ன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருப்பேங்க, நம்ம குரூப் மெம்பர்ஸ் வேற லெவல். ஸோ நல்லாவே சொல்லியிருப்பேங்க. ஓகே, நான் என்னுடைய பதில பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றேன் ஸ்ட்ரெய்ட் அவே. ஏன்னா நீங்கலாம் பேசினா தான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. இப்ப பாருங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐய்யய்யோ! அவங்க பேசியிருந்தா அதுலேருந்து நம்ம ஃபுல்லா காப்பி அடிச்சிருக்கலாம். இப்ப நம்மளா பேசணுமா அப்படின்னு தோணுதுங்க எனக்கு. சரி பார்ப்போம். கேள்வி வந்து தேள் வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாலும் அதை எப்படி காப்பாத்த முடியும்? அது அதனுடைய வேலைய செய்யுது. நான் என்னுடைய வேலைய செய்றேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்றாரு. எப்படிப்பா இது? அப்படிங்கிறது கேள்வி. அப்ப இதுலேருந்து டைரக்ட்டா இந்த கேள்விய டைரக்ட்டா கேட்கணும்னா, ஒருத்தன் உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், உங்கள இம்சை பண்ணிட்டே இருக்கான், உங்களுக்கு தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவனையும் கூட நீங்க நேசிக்க முடியுமா? அவனுக்கு ஹெல்ப்ன்னு வந்தா அடுத்த செகண்ட் உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? இதத்தான் நம்ம இன்டைரக்ட்டா கேட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாரி உங்களால பண்ண முடியுமா? அப்படிங்கிறது கேள்வி. சரியா? இந்த ஆன்ஸருக்கு நம்ம இன்னொரு கொஸ்டின் நம்ம சொன்னோம். ஞானியின் கண்களுக்கு அனைவருமே ஞானிகளாகவே தெரிவர். அப்படிங்கிற ஒரு விவாதத்த சற்று முன் நம்ம பார்த்திருந்தோம். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அல்டிமேட் நாலேட்ஜ், ஹையர் நாலேட்ஜ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்ளோ கஷ்டமான கேள்விய கேட்டாலும் ஒரு மேட்டராவே தெரியாது. சரியா? அப்போ இங்கே தேள் என்னை கடித்தது அப்படிங்கிறது வெறும் மாயா. உண்மை இல்லாத வெறும் தோற்றம். எனது கல்பனா சக்தியால் உருவான ஜஸ்ட் ஒரு பிம்பம். இன்ஃபாக்ட் அங்க ஒண்ணுமே நடக்கல. சினிமால அடிச்சுக்கிறான், புடிச்சுக்கிறான், என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில ஒண்ணுமே நடக்கல. அது சும்மா நாச்சுக்கும் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றது அப்படிங்கிற மாரி பார்க்கிறோம். இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஞானி அப்படிங்கிறவன் இங்கே இந்த உலகத்தை காண்பது என்பது ஒரு கனவைப் போல் காண்கின்றான். அது இல்லவே இல்லை என்று நினைத்து அவன் பார்க்கின்றான். இல்லவே இல்லை என்று நினைக்கும்போது எப்படி வேணா விளையாடலாம்லங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல. கனவுல கனவு கண்டுட்டு இருக்கும்போதே அத கனவுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு ஒரு புலி ஒண்ணு உங்கள துரத்திட்டு போகுது. நீங்க ஐய்யய்யோ! செத்தேன்டா சாமின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பல்ப் எரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஞானம் வந்துருச்சு. அதாவது பின்னாடி புலி தொரத்தவும் இல்ல. தொரத்துறதும் பொய்யி. நான் ஓடுறதும் பொய்யி. இங்க எல்லாமே பொய்யி. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல. அத சும்மா நாச்சுக்கண்டா. அப்படின்னு கப்புன்னு ஒரு பல்ப் எரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப சும்மா நாச்சுக்கும்னாலும் ஜம்முன்னு இருக்கணும்ல கேம். அப்போ என்ன ஆகும்னா, நீ ஓடுவ. ஆனா அந்த கேம ஸ்டார்ட் பண்ணுவ. ஆனா பயம்ங்கிறது சுவடே இருக்காது. அந்த புலி மேல வெறுப்பு வராது. புலிய வில்லனா பார்க்க மாட்ட. அது தன்னுடைய டியூட்டிய பண்ணுது. நான் என்னுடைய டியூட்டி பண்றேன். ஏன்னா 2மே நீதான். உன்னுடைய தாட்டு சும்மா நாச்சுக்கும் விளையாட்டுக்காக இதெல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நமக்குள்ள நாமே ஃபன் பண்ணிக்கிறதுக்காக நாம் பண்ற விளையாட்டா. சோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும்? சோ ஓடுறவன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவான். ரிலாக்ஸ் ஆயிடுவான் அப்படின்னா, ஓட்டத்த நிப்பாட்டிடுவான்னு அர்த்தம் கிடையாது. மென்டலி கூல் டவுன் ஆயிடுவான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பீடா கூட ஓடுவான். அல்லது ஒரு மரமோ ஏதாவது கிடைச்சதுன்னா, அதை சுத்தி இருந்து மறைச்சு நின்று வேடிக்கையாக விளையாட்டு கூட காட்டுவான். இங்க புலி ஜெயிச்சாலும் அவன் ஜெயிச்ச மாரி தான். இவன் ஜெயிச்சாலும் இவன் ஜெயிச்ச மாரி தான். ஏன்னா, அங்க எல்லாமே இவனுடைய தாட்ஸுப்பா. ஜஸ்ட் இவனுடைய தாட்ஸ் சும்மா நாச்சுக்கு அங்கே விளையாடிட்டு இருக்கு. என்ற இந்த மகத்தான உண்மை புரிந்தவன், புலியே கடிச்சு குதறினாலும் சந்தோஷமா தானே இருப்பேன். தேள் என்ன கொட்டுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அட புலியே கடிச்சு குதறினாலும் அங்க ஒண்ணுமே இல்லை என்ற ஆனந்தத்தில் அவன் ஆனந்தமாக ரசிக்க முடியும் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டான்.
ஏன்னா சர்டன் எக்ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் நாலேட்ஜ டச் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. அதனால அந்த அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத உண்மையை புரிந்தால், அனைத்தும் கிருஷ்ணா ஃபீல், அனைத்தும் கிருஷ்ணமாய விளையாட்டு என்ற அந்த அற்புத உண்மை புரிந்தால், குவைட் நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்கா நம்ம இத பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். இது ஹையர் நாலேட்ஜ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, வேற வழி இல்ல. இப்படிதான் சொல்லி ஆகணும். வேற எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல நான் சொல்லுவேன்ல, ஒவ்வொரு துன்பமும் என்னை யார் என்று காட்டிக் கொடுக்க வந்த அற்புதமான ஞான சொரூபங்கள் அல்லவா? உண்மையில் ஒருவனை துன்பம் தான் தன்னை பன்மடங்கு மேலே உயர்த்திக் கொண்டிருக்கின்ற அற்புத குருவாக இருக்கின்றனன்னு சொல்லுவோம் அல்லவா? சோ இந்த மாதிரி whenever you find any negatives or difficulties in your life, அவர்களை எல்லாம் உங்களை மெருகேற்ற வந்த உங்களை அவர்கள் எல்லாம் ஏணியாக இருந்து உங்களை ஏற்றிவிட வந்த ஏணிப்படிகளாகவோ, அல்லது உங்களை உயர்த்த வந்த ஞான குருக்களாகவோ, வித்தவுட் தட் கண்டிப்பா நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோங்க. நம்மள இந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறதே அவங்க தானங்க என்று இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொண்டு வர முடியுமேயானால், அல்லது என் ஞானத்திற்கு வந்த சோதனை என்ற அந்த சோதனையில் வென்று காட்டுவேன் என்ற உணர்வை கொண்டு வர முடியுமேயானால், குவைட் நேச்சுரலி அது நமக்கு ப்ராப்ளமாவே தெரியாது. பிகாஸ் சேலஞ்சிங்கா எடுத்துப்போம். முழுமையான ஞானத்துல ஒரு மண் இல்ல. அங்க வெறும் ஃபன் மட்டும் தான். சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சம் இறங்கி வந்து பேசணும்ல. அப்படி பேசணும்னா கூட இட்ஸ் நாட் அ பிக் திங். கண்டிப்பாக சேலஞ்சிங்கா எடுத்துக்கலாம். என் ஞானத்துக்கு வந்த சேலஞ்சிங்ன்னு எடுத்துக்கலாம். அல்லது என்னை புடம் போட வந்த குருமார்கள்ன்னு எடுத்துக்கலாம். கண்ணனே நெகட்டிவ் வேஷம் அணிந்து என்கிட்ட செம்மையா விளையாட வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். சோ தேர்ஃபோர் என்னுடைய டியூட்டிய நான் பக்காவா வித்தவுட் மிஸ்ஸிங் தி லவ் என்னால பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல டியூட்டினா என்ன? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது டியூட்டிங்க. அந்த டியூட்டி கான்ஷியஸோட பண்றதுங்கிறது மேட்டரே இல்லையே. சோ தேர்ஃபோர் அந்த ஒரு ஃபீலிங்கோட கண்டிப்பாக நம்மளால் செயல்படுத்த முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இன்னும் டெப்தா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் என்பது என் கையில் இருக்க, எதைப் பற்றியும் எனக்கு கவலை இல்லை. சந்தோஷம் என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தையே என் கண்ணன் வரமாக கொடுத்து விட்ட பிறகு, வேறு என்னடா வேணும் எனக்கு? when I achieved the pinnacle, the end, crushed மவுண்டனுடைய பீக் நான் போனதுக்கு அப்புறம், வேற என்ன வேணும் எனக்கு? மத்ததெல்லாம் என்ன நடந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரியே தோணும். ஏன்னா நான் இருக்கிற இடம் வேற. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது, இந்த துன்பங்கள்லாம் துன்பங்களாவே தெரியாது அப்படிங்கிறேன். த ஃபுல்ஃபில்டு மைண்ட். அனைத்தும் மனம் செய்யும் மாயை என்று முழுமையான ஒருவருக்கு வந்திருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா எதைப் பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்னா, என்ன நடந்தாலும் நான் தான் சந்தோஷமா தானே இருக்க போறேன். தேளு கொட்டிட்டா நான் அழவா போறேன். அழணுமா, சிரிக்கணுமான்ற விவரமே என்கிட்ட இருக்குடா. அட போங்கடா! என்ற அந்த உணர்வில் இருப்பவன் எப்போதுமே ஃபுல்ஃபில்டு மைண்ட்ல இருக்கிறவன் யாரையுமே வந்து குற்றமா பார்க்க மாட்டான். லெட் இட் ஹிம். எல்லாரும் கொஞ்சம் இக்னரண்ட், அவனுக்கு தெரிஞ்சத அவன் பண்றான்ப்பா விடுப்பா. என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருடா. லைஃப்ல எல்லாமே வேணும்டா. லைஃப்ல டிஃபரெண்டா த்ரில்ஸ், பிக்ஸ் அண்ட் செல் வேணும்ல. என்று இந்த மாதிரி நம்ம நெறைய நாலேட்ஜஸ் வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். பை எனி ஒன் ஹவ் நாலேட்ஜ பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜெயிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரிப்பீட்டடா யூ மஸ்ட் திங்க் யுவர்செல்ஃப். பிஃபோர் இட் கம்ஸ் நீங்களாவே வெல்கம் பண்ண தயாராயிடணும். உங்க மனச தயார்படுத்தி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு உங்க டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கும் கூட நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மனோபாவத்த வளர்த்துக்கணும் முதல்லயே. அந்த மாதிரி ஒரு மனோபாவத்த நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வளர்த்துக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம இந்த டிஸ்கஷன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றது, இயேசுநாதர்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லலாம். "ஒரு கன்னத்தை அடித்தால் மறுகன்னத்தை காட்டு" என்றார். "ஒரு மைல் தூரம் உன்னை பலவந்தமாக இழுத்துச் செல்ல நினைத்தால், கூடவே 2 மைல் தூரம் சென்று விடு, ஏமாந்து போவான் அவன்" என்று சொன்னான். வேற லெவல். இதெல்லாமே ஞானம்லாம் வந்து சாதாரணமா சொல்லிட முடியாது. அதே மாரி அவ்ளோ சித்திரவதை பண்ணி, அவள ஆணியால அடிச்சு, செதுக்கி, சிலுவையில அறைஞ்சு, "ஐயா! இவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விடு" என்ற ஒரு விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொன்னா, அவர் மிகப்பெரிய ஞானியாகத்தான் இருக்க முடியும். ஜஸ்ட் அத கேமா பார்க்குறான், ஃபன்னா பார்க்குறான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு பார்க்கும்போது, இவைகளை எல்லாம் அற்புதமாக நிகழ்த்தி காட்டும் வல்லமை அவர்களுக்கு வந்தது என்றெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்மளும் பிரிப்பேர் ஆயிடுவோம், தயாரா இருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமது அன்பை விட்டுக் கொடுக்கக் கூடாது என்பது எனது பதில்.